கைஸ் என் பக்கத்துல இருக்க இந்த வண்டியை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கோச் வேணா இல்ல மேக்ஸி கேபான்ற சந்தேகமே வரும். அந்த அளவுக்கு மைல்டான ஒரு ஆல்ட்ரேஷனோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இந்த டாட்டாவோட மார்க்கோ போலோ வண்டியை கம்ப்ளீட்டா மாத்தி வச்சிருக்காங்க. அதாவது காஸ்ட் கம்மியா அதே மாதிரி ரொம்ப அழகா தெரியற மாதிரியான டிசைன் அப்படின்றது தமிழ்நாட்டில் இந்த ஜாது ஹாலிடேஸ் வண்டியை பார்த்தோன்னே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுக்காக தான் இன்னைக்கு தஞ்சாவூர்ல இந்த வண்டியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கோ போலோ வண்டியை பார்த்த உடனே வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து ரொம்ப கர்வேச்சரா இருக்கு, அதை கம்ப்ளீட்டா மாத்தி தான் ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து வரும். ஆனா அதை கை வைக்காமலே என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 கேரளா டைப் ஆம்னி பஸ்ல வரக்கூடிய கொம்பு வந்து மாட்டிருக்காங்க. அது அந்த கர்வேச்சரா இல்லாத மாதிரி காட்டுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது, இந்த வண்டியோட பாடியில இது வரைக்கும் வந்து கையே வைக்காம கீழே இந்த பம்பர் லிப் மட்டும் வண்டியோட பாடி கூட அட்டாச் ஆகி பண்ணியிருக்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கு. நார்மலா ஒரு பேடு கீழே வச்சு அது பம்பர் லிப் அப்படின்னு சொல்லாம ஒரு பம்பர் லிப் டிசைனே வந்து கம்ப்ளீட்டா இதுலதான் வந்து நான் பாக்குறேன். அது போக இந்த இடத்துல ஒரு ஃபாக் லாம்பு எல்லோ கலர்ல, இங்க ஒரு ஸ்டீரிங், முன்னாடி வந்து ஒரு 350cc ஹண்டர் ராயல் என்ஃபீல்ட்ல வரக்கூடிய ஹெட்லைட் மாட்டி இருக்கிறது வண்டியோட லுக்கையே மாத்திருச்சு. வண்டியோட வீல் வந்து சின்னதா இருக்கனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியா இருக்குன்ற ஒரு ஃபீல் நமக்கு இருந்தாலும் கொஞ்சம் கட்டை ஏத்துனதுக்கு அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. உள்ள வந்த உடனே டிரைவரையும் பேசஞ்சர்ஸையும் பிரிக்கிற மாதிரி இந்த இடத்துல டிவி பார்ட்டிஷன் யூனிட்டே வந்து இல்ல, அதை கம்ப்ளீட்டா வைக்காம இந்த இடத்துல டிரைவரையும் சரி பேசஞ்சர்ஸையும் சரி எப்பயுமே ஒட்டுக்கா ஒரே கனெக்ட்ல வச்சிருக்க மாதிரி இந்த பார்ட்டிஷன் அவாய்ட் பண்ணிட்டு இந்த டிசைனை பண்ணியிருக்கிறது இன்னுமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. மத்தபடி கோச் வேன்ல இருக்கக்கூடிய சீட்ஸ், லைட்ஸ், ஆடியோ சிஸ்டம், கீழே இருக்கக்கூடிய ஸ்மோக்கர், லேசர் லைட் அப்படின்னு சொல்லி எல்லாமே வைபுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க உள்ள. இந்த மாதிரி மைல்டான ஒரு சேஞ்சஸோட பாக்குறதுக்கு வண்டியும் யூனிக்கா இருக்கு, காஸ்டையும் நம்மளால சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்னு தானே கேக்குறீங்க. அடுத்த ரீல்ல இந்த வண்டியோட காஸ்ட் சொல்றேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த ரீல்ல மிஸ் பண்ணாம பாருங்க.